யாழ்ப்பாணத்திலிருந்து ஊர்காவல்துறை நோக்கி பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்தை மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் வழிமறித்து சாரதி மீது கொடூர தாக்குதல் மேற்கொண்டதால் சாரதி ஊர்காவல்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று மாலை வேலணை அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து தமது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் தாக்குதலாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கோரியும் தனியார் பேருந்து சேவை உரிமையாளர்கள் சங்கம் நாளை மறுதினம் தீபகத்தில் சேவை முடக்கத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. நேற்று மாலை யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை வழித்தடம் 780 தனியார் பேருந்து பயணிகளுடன் ஊர்காவல்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சமயம் அல்லைப்பட்டி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து வந்த ஒருவர் பேருந்தை வழிமறைத்து ஏறி உனக்கு வாகனம் ஓட்ட தெரியாதா என கேட்டு சாரதி மீது சரமாரியாக தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். இதன்போது சாரதி கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாவதை அவதானித்த பயணிகள் தாக்குதலாளியை பேருந்திலிருந்து இறக்கியுள்ளனர். இதையடுத்து கடும் தாக்குதலுக்குள்ளான சாரதி பயணிகளுடன் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாடு செய்துள்ளதுடன் தாக்கிய நபர் தொடர்பான விபரத்தையும் மக்களின் தரவுகளுடன் போலீசாருக்கு வழங்கியுள்ளார். அத்துடன் கடமையின் போது கடுமையாக தாக்குதலுக்குள்ளான சாரதி ஊர்காவல்துறை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சாரதி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்த குறித்த சாலையின் தனியார் பேருந்து நிர்வாகத்தினர் குறித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாதவிடின் நாளை 9ஆம் தேதி பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தனர்.